நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, குலதெய்வத்துக்கு எந்த விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் குலதெய்வம் அப்படிங்கிறத யாருமே சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இதை முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரு தெய்வங்களின் கருணையை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட முறையான அனுமதியும் அவர்களோட கடைக்கண் பார்வையும் இருந்தால் மட்டுமே நாம் மற்ற தெய்வங்களின் அருளாசியை பெற முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சித்தர்களோட வரலாறுகளை படிக்கும் போதும் தெரியும் உங்களுக்கு, குலதெய்வத்தோட அருளால் தான் அவங்க சித்துக்களை சில பேர் பெற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால் வழிபடப்பட்டு இன்று நாம் அதை கடைபிடித்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படிங்கும் போதும், உங்களுக்கு மரணம் நிகழ்வதாக இருந்தாலும் முறையான அனுமதி குலதெய்வத்திடம் பெற்ற பின்னே அது நிகழும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கூறுவதுண்டு. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த குலதெய்வத்திற்கு எந்த விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லதுன்னு தான் நம்ம பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றுறோன்னா என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் வெள்ளி விளக்கில் விளக்கேற்றுவோம், அல்லது பித்தளை விளக்கில் விளக்கு போடுவோம், அல்லது அகல் விளக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கில் நம்ம விளக்கு போடுறது நம்ம ஒரு நடைமுறையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் குலதெய்வ கோயிலில் போனீங்க அப்படின்னா அங்கேயே விளக்கு இருக்கும், எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை வாங்கி நம்ம விளக்கு போடுறது வழக்கமாக இருக்கும். சரி, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மாவிளக்கு அப்படிங்கிறது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே போல் இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாவிளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பச்சரிசி மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பச்சரிசியை உரலில் போட்டு நல்லா இடித்து மாவாக தயார் செஞ்சுக்கணும். இப்போ அந்த அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம். சில பேர் வெள்ளை சர்க்கரையில் செய்வாங்க, வெள்ளை சர்க்கரையை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. வெல்லத்தையும் நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சிக்கிட்டு அதில் கொஞ்சமாக பசுனை கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மாவில் ஊற்றி அதை நல்ல கெட்டியாக இருக்க மாதிரி மாவிளக்கு செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த மாவிளக்கு என்னைக்கு கோயிலில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினங்களில் உங்கள் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுங்க, தவறு கிடையாது. ரொம்ப நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் குலதெய்வமானது பெண் தெய்வமாக இருந்தால் ஓங்கி பேசும் அப்படின்னே குறிப்பிடப்படுது. அப்படி இல்லையா, இதை வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்கள் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு நாள் தான் நாங்கள் போவோம், போய் பண்ணலாமான்னா கட்டாயமாக நீங்கள் அந்த வருடத்தின் ஒரு நாள் அங்கே போகிறீங்கல்ல, அன்னைக்கு மாவிளக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. அதை எப்போ பண்ணுவாங்கன்னா, சில பேர் ஆடி மாதத்தில் பண்ணுவாங்க, சில பேர் புரட்டாசி மாதங்களில் பண்ணுவாங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்பவே நல்ல பலன்களை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும் போது அன்னைக்கு இந்த மாவிளக்கை தயார் செய்து கொண்டு போய் கோவிலில் ஒரு வாழை இலையில் இந்த மாவிளக்கை வச்சு அந்த விளக்கு மாதிரி மேலே பகுதியை சரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த குழியில் பசுனை ஊற்றி திரி போட்டு அதுக்கப்புறமா விளக்கு போடுங்க. சில பேர் ஒற்றையாக போடலாமான்னு கேட்பாங்க. மாவிளக்கு எப்போவுமே ஜோடியாக போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ என்ன அப்படின்னா, அதில் பசுனை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. என்ன மாதிரியான தடைகள்லாம் போகும்? வீட்டில் கல்யாணமாகாத நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணமானது தடையில்லாமல் நடந்தேறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஒருத்தர் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் சின்ன சின்ன ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவாங்க. அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாடானது அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பேர் புகழோடு சேர்த்து செல்வம் உண்டாக்குவதையும் குலதெய்வ வழிபாடானது உறுதி செய்யும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலிற்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் உசிதமான ஒன்று. அதிலும் மாவிளக்கு போட்டு படையல் போடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை உண்டாக்கும். நம்ம வெள்ளி விளக்கு வாங்கிட்டு போகிறதோ அல்லது நீங்கள் வேறு பித்தளை விளக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிற பலனை விட மாவிளக்கோட பலன் மிகவும் அதிகம் அப்படின்னே குறிப்பிடப்படுது. தவறாமல் இந்த குலதெய்வ பூஜையை கடைபிடித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றே நம்மால் உறுதியாக கூற முடியும். நன்றி, வணக்கம். நம்ம பூமி, நம்ம தமிழ்,
நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.